அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நீவா யூடியூப் சேனல் வழங்கும் பாலிடிக்ஸ். பெண்ணியம்னு சொல்லி போலியா பண்றவங்களை பத்தி விமர்சனம் ஒரு படம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. பெண்ணியமே பேசுற படங்கள் பர்சன்டேஜா எவ்வளவு இருக்குன்னு கேட்கறேன். 100ல எத்தனை? அது ரொம்ப கம்மி தான். ஏன்னா 100 படம் வந்து 36 வயது நிலைன்னு ஒரு படம் எடுத்துக்கங்க. இந்த மாதிரியான படங்கள் எவ்வளவு வருது? 100க்கு 1 2 வர்றதே ரொம்ப பெருசா. அதுவே இப்பதான் வருது. அதுக்குள்ள போலி பெண்ணியத்தை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு ஒரு படம் வந்துருது. யாருடைய பார்வையில அது உயர்த்தி நிறுத்தப்படுகிறது? யாரை அங்க கவனிக்க சொல்லுது? அந்த ஹீரோவை கவனி. அதான் ஒரு நாள் முதல்வன் படத்துல கூட முதல்வனா வந்து ஆனை தான் வைக்கணும், ஹீரோவை தான் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சினிமா மார்க்கெட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் இல்லையா? அது வந்து ரொம்ப தெளிவா வந்து சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அப்பதான் வந்து அவரை வந்து கொளுத்தி போட்டா கூட அவர் வந்து கூவத்துல விழுந்து அப்படி ஏஞ்சி அடுத்த நேரத்துல சண்டை போட்டு வருவார். ஹீரோயின்ஸ் வந்து லீட் ரோல்ல இருந்தா யாருமே படமே அந்த அளவுக்கு படம் ஓடாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா 36 வயது நிலை கூட கேர்ள்ஸ் அந்த பெண்கள் தினத்துக்கு மட்டும் அந்த பாட்டு மட்டும் வேணா போடுறாங்க ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமாவில் ஹீரோவாக இருந்து இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் வருது. கண்டிப்பாக அவரே வந்து அதை மறுக்க மாட்டார். திரையில தோன்றியதுனால தான் என்னை நேசித்த என் ரசிகர்கள் என் கூட நிற்கிறாங்கன்றதை அவர் மறுக்க மாட்டார்ல. அதுல ஏதாவது மறுப்பு கருத்து சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இது மாதிரி விஜய் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து வந்த எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்களால இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்க முடியுமா? இனியாவது அப்படி யாராவது வந்து நிற்க முடியுமா? இதுதான் என் ஃபேன் பேஸ் வந்தாங்க, நான் அரசியல் பிரவேசம் போகிறேன், நான் கட்சி அமைக்கிறேன், நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் பேஸை கட்டி அமைச்சு ஒரு பெண் திரைப்படத்துல இருந்து நான் ஒரு தலைவி ஆகிறேன், பெண் நின்னாலுமே இந்த சமூகம் வந்து அதை ஒத்துக்க இல்ல வர முடியுமா முதல்லன்னு கேட்கிறேன். இந்த திரையுலகம் அப்படி ஒரு பிம்பத்தை ஒரு பெண்ணுக்கு உருவாக்குகிறதா? கண்டிப்பா கிடையாது. பெண்கள்னாலே செகண்டரி தான் பார்க்குறாங்க. செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன சொல்றாரோ அது ஹீரோயின் கேட்குற மாதிரி தான் கதைக்களமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது பெண்களை தலைவரா சினிமாவே காட்டாத போது ரியலைட்டில் வந்து அது பிரதிபலிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க ஆல்ரெடி தலைவராக ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு விதிவிலக்குன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சொல்லலாம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஒரு முதலமைச்சர். அவங்க திரை வாழ்வை தாண்டி அரசியல் வாழ்க்கை ரொம்ப நாள் இருந்தாங்க. ஒரு முக்கியமான பொறுப்புல எம்ஜிஆர் அவர்களோட ரொம்ப நாள் பயணித்தாங்க. அப்போ கூட விமர்சனங்கள் பேச்சு தானே பெண்ணுக்கு வந்து அதிகமா இருந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் கூட அவங்க அந்த மாதிரி இருந்தனால தான் அரசியல்ல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கட்சியோடைய அந்த ஃபால் டைம்ல இருந்து அவங்க எடுத்து வந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சாதானே அவங்கள ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ அவங்கள ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க சில முக்கியமான கைதுகள்லாம் செய்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் வந்து என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் அந்த ஒரு முடிவு இருக்குல்ல, மேடம் அப்படின்னு இங்கே ஒரு சமூகம் சொல்லும்ல, இதெல்லாம் அப்படின்னு இந்த பேப்பர் சைன் ஆகி போகிற பேப்பருக்கு வாங்கின கையெல்லாம் நடுங்கும் இல்லையா? இதை செய்யலாமா வேண்டாமா? ஒரு பெரிய மதகுருவெல்லாம் கைது செய்திருக்காங்க. இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கும்போது ஜஸ்ட் ஃபாலோ மை ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வர்றது வந்து டெஃபினட்டாகவே வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைச்சாதானே அதை செய்து காட்ட முடியும். அப்போ இந்த வாய்ப்பு இங்கே பெண்கள் செய்து காட்ட முடியுமா? இந்த சினிமா உலகம் ஒரு ஹீரோவை ஒரு அடையாளப்படுத்தி ஒரு ஒரு ஆதர்ச நாயகன், பாசிபிள் திஸ் பர்சன் கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஹீரோயின் ஒரே ஆடியோ லான்ச்சுக்கு போங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் கடைசியாக யாரை பேச வைப்பாங்க? ஆமாம், அங்கே ஹீரோக்கான ட்ரெஸ் அட்டையர் பாருங்க. அந்த ஹீரோயின் என்ன ட்ரெஸ் என்ன அட்டையர், ஹீரோயினோட ப்ரெசன்டேஷன் அதில் என்னவாக காண்பிக்கப்படுகிறது. அதே ஹீரோயின் அதே ஒரு 3வது படத்தில் அதே படத்துக்கு என்னவா ஆயிடுவாங்க? ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற ஹீரோயினா மாறிடுவாங்க. இல்ல இந்த இடத்துல அந்த டான்ஸுக்கு பேர் என்ன? ஐட்டம் டான்ஸ். ஐட்டம் என்றால் பொருள். அந்த பெண்ணை அங்க பொருளாக்கிறது. இந்த இடத்துல ஹீரோ ஹீரோயின் அப்படின்றதுக்கே நாங்க வரல. அது யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டோம். களத்துல இறங்கி முதல்ல இருந்து வேலைகளை செஞ்சு, இல்லைனா மக்கள் மனசுல முதல்ல இடத்த பிடிச்சி, இல்லைனா அரசியல்னா என்னன்றதை கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து என்ன செய்ய முடியும் அவங்களாலன்றதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வாங்கன்னு தான் சொல்கிறோம். எடுத்தவொடனே என்கிட்ட காசு இருக்குது கோடிக்கணக்கில், என்னால் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா இடத்துலையும் எம்எல்ஏவை நிற்க வைக்க முடியும் அப்படின்னா நான் தலைவர் ஆயிடுவேன் உடனேயும் அப்படின்னு ஒரு படத்து மூலமாக நான் செஞ்சு காமிச்சிட்டு அடுத்து மறுபடியும் அடுத்த வருஷமே இல்லைனா 2-3 வருஷத்துலேயே நான் மறுபடியும் இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இதை எப்படி ஒத்துக்கப்படுது அப்படின்றது தான். ஏன்னா இதை ஒத்துக்கவே முடியாதுல்ல யாராலையும். என்கிட்ட காசு ஒத்துக்கிறாங்களே, அதுக்கு கூட கும்பல் நிற்கிறாங்களே. இப்போ சினிமா ஒரு சில விஷயங்களை சொல்கிறது. ஆனால் அரசியல் இன்னொன்றும் இருக்குது. ஒரு ஓட் பேங்க் அப்படின்னா
அந்த ஓட் பேங்க்கு பின்னாடி இருக்கு, அதாவது ஓட்டு வங்கி எங்க இருக்குது, எதை சார்ந்து ஓட்டு இருக்குது ஊர்கள் எல்லாம்? ஜாதி ஜாதி ஜாதி. ஸோ சினிமா ஜாதியை எப்படி காட்டுது? சினிமா ஜாதியை வலு சேர்க்குதா இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்லுது? அதாவது இந்த ஜாதி அரசியலுக்கு மாற்றான கருத்தை சினிமா வைக்குதா இல்லை அதை அப்படியே சஸ்டைன் பண்ணுதா? நியூட்ரலாக தான் நிற்குது. நியூட்ரலாக நிற்குது. ஏங்க? ஏன்னா வந்துட்டு அந்த ஆக்டர் வந்து எப்படியோ ஒரு நாள் வந்துட்டு அந்த கட்சியை போய் நிற்பாரு, அந்த ஊர்லேயே போய் நிற்பாரு. எதுக்கு வம்பு, நம்ம நியூட்ரலாக அடிச்சுட்டு போயிடும் சொல்லி நியூட்ரலாக அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து வலுவும் சேர்க்கலை, இதுவும் பண்ணலை, சமூகம் சொல்லலை. எனக்கு கொடுக்குற காசை நான் அடிச்சுட்டு போகிறேன், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து நிஜமாவே அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கருத்தை அவங்க தைரியமாக சொல்கிறது இல்லை அப்படிங்கிறீங்க. நான் கூட ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன், ஒரு பெரிய நடிகர் அந்த சமயத்தில் ஏதோ ஒரு சாதி சங்கத்தை யாராவது விமர்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. அவர் ஏதோ ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிற்கிறாரு. அவர் காதில் வந்து பக்கத்தில் வந்து அந்த பிஆர்ஓ மாதிரி யாரோ ஒருத்தங்க ஏதோ சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாத மாதிரி அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை சொல்கிறார். இந்த மாதிரி எந்த ஜாதியும் யாரும் குறைவா சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அங்கே வந்து அவர் அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி அவர் அந்த இதை சப்போர்ட் பண்ணுறார். அதாவது அதை சொன்னதை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லாமல், ஆனால் அதுக்காக நான் வாய்ஸ் பண்ணிட்டேன், ஏன்னா பின்னாடி உங்கள் படம் பார்க்க, உங்கள் படம் ஓடணும்னா உங்கள் சாதிக்காரங்க உங்களுக்கு இருக்கிறாங்கங்க, அதை நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கணும்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நேராக சொல்ல முடியாமல் இந்த மாதிரி யாரையும் இதுவாக பண்ணிக்க வேணாம், சொல்லிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். ஓகே ஓகே, இது வந்து அவங்க அறிக்கையோட சொல்கிறாங்க, எங்கள் சங்கத்துக்காக நீங்கள் சொல்லணும். இப்போ இது சினிமாக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தான் பிற்காலத்தில் என்னவா ஆகிறாங்க, இதெல்லாம் இளைஞர்கள் நோட் பண்ணுறாங்களா? இவங்க இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நோட் பண்ணுறாங்களா? இந்த பர்ஸ்பெக்டிவ் அங்கே இருக்குதா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சீஸ் அதெல்லாம் நோட் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்களா? இவங்க நடுநிலைமையானவர்களா? அவங்களுக்கு தோன்ற உண்மை கருத்துக்களை சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நான் கேட்குறேன். இல்லை, நம்ம இதை வந்து சின்னதாக ஒரு ஷோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நீயா நானால நடந்த ஒரு இதில் தான் பெண்களை பார்த்து உங்களை விட கீழே இருக்கிற ஜாதியில் உள்ள பசங்களை வந்து வேற்று ஜாதி பசங்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. யாருமே வாயை திறக்கலை. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற இளைஞர்களுடைய மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதின்றது பதிஞ்சு போய் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருதே தவிர, குறையுதே தவிர, முழுசாக வந்து இப்போ நீங்கிருச்சுன்னு சொல்ல முடியாது. சினிமாவால் ஒரு படத்தை நான் எடுத்துட்டேன்றதுக்காக இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்துகிட்டு 2 பேரும் இந்த மாதிரி நல்ல கபடி விளையாண்டாங்க, அதனால் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் நான் எழுதிட்டேன் அப்படின்றதுக்காக மொத்தமாக இது வந்து மாறுறதுக்கான சான்ஸே கிடையாது. ஆனால் அந்த ஷோலேயே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு சொல்லி கேட்டால் முடியாது அப்படின்னு. இல்லை, அது வந்து ஒரு பர்சனலான ஒரு கேள்வி இல்லையா? ஒரு பொண்ணால் டக்குன்னு ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் இப்படி சொன்னால் அவங்களுக்கு மனசில் எஸ்ன்னு இருந்தால் கூட இல்லை, சில நேரத்தில் சொல்கிறதுக்கு இங்கே வந்து கேட்குறியே, நான் இது சொல்கிறதுனால நான் என்னெல்லாம் இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு அதே கேமராவுக்கு முன்னாடி நின்று தானே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது தைரியமாக சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க. நிஜமாவே உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் நேராக பேசியிருக்கலாம். எஸ், எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா நான் எஸ் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ 2 வகையில் இதில் ஒரு டைட்டான விஷயம் இருக்குது. பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போது ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூத்துக்கிட்ட நடந்திருக்கு. 3-4 ஹானர் கில்லிங் சமீப காலகட்டத்தில் யூத் செய்திருக்கிறாங்க. தன்னுடைய அக்காவையோ தங்கையோ தன்னை விட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தன் எப்படி வந்து காதலிக்கலாம், அந்த ஒரு ஆணவ மனநிலையில் ஒரு கொலை நடக்குது பட்ட பகலில். அந்த கொலை நடத்திட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறது இல்லை, அந்த கொலை நடத்திட்டு எனக்கு நான் தான் செஞ்சேன்னு தெரியாமல் போகிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. செஞ்சுட்டு தைரியமாக நான் தான் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்துக்கு போகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த சமூகத்தில் இல்லையா? இவங்க இந்த படங்கள்லாம் பார்த்ததே இல்லையா? இல்லை அந்த காலத்தில் பாரதியார் கவிதைகள்லாம் கூட கேட்டது இல்லையா? சாதிகள் இல்லை எடி பாப்பா, எக்கச்சக்கமான படங்கள். இன்னைக்கு பெரிய அரசியல் தலைவர்கள்னு சொல்லியிருக்கவங்கலாம் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ டயலாக் பேசியிருக்காங்க. சாதிங்கிறிய சாதியாட அவனுக்கு சோறு போட்டு எவ்வளோ வசனங்கள், எவ்வளோ சினிமாக்கள் இல்லையா? இவ்வளோ கேட்டு வந்தவங்க எப்படி இப்படி கத்தியை தூக்கி இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போடுற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது? அந்த ஆணவ எண்ணம் எங்கேருந்து வருது? இதுக்கு சினிமா ஏதாவது செய்யுதா இல்லையா? இது ஒரு அரசியல் இல்லையா? இதில் வந்து ஒரு சமூகத்துக்கு அரசியல்னா சமூகத்துக்கு ஏதாவது செய்கிறது தானேங்க. அரசியல்னா உன்னை நான் இழுப்பேன்றது இல்லை, ஆஃபீஸில் பாலிடிக்ஸுங்க அப்படின்னு அந்த பாலிடிக்ஸ் நான் சொல்லலை. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? சமூகத்தை செழுமைப்படுத்திக்க நாம் ஒருங்கிணைச்சிக்கிறது.
அந்த ஒருங்கிணைப்புல இந்த சாதிய விஷயத்த மாத்தணுமா வேணாமா? நீங்களும் இப்ப டாக் ஷோல இருக்கீங்க, மாட்டிருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லணும், சாதி வேணுமா வேணாமா? சாதி வேணான்ன்றத இந்த சினிமா செய்யுதா? அந்த அரசியல் அங்க நிலைநிறுத்தப்படுதா? ஆனா இப்போ பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு ஜாதியை பத்தி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க வந்து லைக் எப்படி வந்து அதுல இருந்து முன்னேறி வந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பட் அது வந்து அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்குமே அதை பேசுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமே யாருமே வந்துட்டு நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்க மாட்டாங்க. அந்த டைம்ல இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா, அப்படியா, ஐயோ பாவம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்களே தவிர யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ கரெக்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு வர அடுத்த ஜென்ரேஷன் வந்து அப்படி இருக்காது, ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழேன்னு பார்க்காது, எல்லாருமே சமோன்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு யாருமே பேசுறது கிடையாது. எல்லாம் அந்த படம் எப்பா சூப்பராக நடிச்சிருந்தாங்கப்பா, அந்த புண்ணி அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர இப்போ வீட்டில் யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு யாருமே பேசுறது இல்லை. ஏன்னா பேசினா வந்துட்டு அல்டிமேட்டாக வந்து இவங்க என்ன நினச்சிப்பாங்க, நம்ம வந்து ஜாதியை பற்றி பேசணும்னா நம்ம சொந்தக்காரங்க என்ன நினச்சிப்பாங்க, இந்த பையனோட சேர்ந்து நினச்சிப்பாங்க சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கான்ஷியஸாகவே சுற்றிட்டு இருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு உடைக்கணும். எப்படின்னா வந்து எஜுகேட் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துட்டு வந்து வீட்டில் பேசணும். பரியேறும் பரவாயில்ல மாதிரி அதே மாதிரி 2 கிளாஸ் டீ வச்சுட்டு குடிச்சிட்டு, இதுதான் நம்ம சமூகத்தில் சுற்றி இருக்கிற பிரச்சனை. நீங்கள் என்ன ஸ்டாண்டில் நிற்க போறீங்க? இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்க இப்படியேவா? எதனாலுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எஜுகேட் பண்ணணும். நம்ம வந்து ஒருத்தவங்க பேசும்போது நம்ம வந்து நீங்க என்ன ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதி உடைச்சு வெளியே வர்ற ஆளா இருக்கீங்களா நீங்க? நான் வந்து ஜாதிலாம் பார்க்க மாட்டேன். ஆனா உங்க வீட்டுல அதை உங்களால இன்னும் கன்வின்ஸ் பண்ண முடியல? இல்ல, எங்க வீட்லயும் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு நாங்க பேசுவோம், நானும் சரி எங்க அம்மாவும் சரி, நடக்கிற எல்லா விஷயங்களும் பேசுவோம். அந்த மாதிரி எல்லா வீட்லயும் பேசுவோம். ஏன் கேட்கறேன்னா, இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய மைண்ட் செட்ல இருந்து அவங்க என்ன லெவல்ல லேயர்ல இருக்காங்களோ, நீங்க பேசுறத பார்க்கும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் மோட்டிவேஷன் வரலாம். இங்க நீங்க அரசியல் தலைவரா ஆறீங்க, உங்களுடைய பேச்சு இங்க ஒரு அரசியல் ஆகுறது, நீங்க ஒரு அடையாளம் ஆகுறீங்க. எந்த தலைவர் பேசலையோ எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு தலைவர். அதனால உங்களுடைய மன ஓட்டம் என்ன, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஸோ அதான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பேசுவோம், நாங்கள் எல்லா விஷயமும் பேசுவோம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா பேரண்ட்ஸும் பேசுவாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா நம்ம எதுக்கு பேசணும், உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ நான் பார்க்குற பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் பசங்க கிட்ட பேசுங்க. பேசினா மட்டும்தான் நிறைய விஷயம் உங்களுக்கும் தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், என்னென்ன மாற்ற முடியும்னு தெரியும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ இப்படி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணாமல் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணட்டும், அவன் என்ன ஃபாலோ பண்ணிக்கோ பண்ணட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் மட்டும்தான். பையன் எவ்வளோ தைரியமாக பேசுகிறாப்புல. எனக்கு வந்து பெண்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான சாதி தகர்ப்பு, சாதி ஒழிப்பு சினிமாக்கள், அந்த விவாதத்தை பதிவு பண்ற சினிமாக்கள், அதாவது அந்த அந்த சாதி அந்த லைன் ஆஃப் டஃப்னஸ் இருக்கக்கூடிய ஊர் கதைகள் இருக்கு இல்லைங்களா, அதை விவாதமா வைக்கும். பரியேறும் பெருமாள் ரொம்ப அருமையான ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்து வைக்கும். அந்த பிளாக் டீ அந்த பால், இந்த ரெண்டையுமே வச்சுட்டு இது ரெண்டும் எப்போ கலக்கும், இது ரெண்டுத்துலேயுமே சாய்ஸ் இருக்கு. நீங்க பாலும் குடிக்கலாம், பிளாக் டீயும் குடிக்கலாம், கலந்தும் குடிக்கலாம், சைனா டீ அளவு குடிக்கலாம், ஸ்ட்ராங்காகவும் குடிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல, இது ஏன் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க? அவ்வளோ மீனிங்கை அந்த இயக்குனர் ஒரு காட்சியில் அப்படி வச்சுட்டு போயிடுறாரு. இது எல்லாமே இட் இஸ் பாசிபிள்ங்க, இது ரெண்டும் தனி கிடையாது, இது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அங்கே கொடுத்துட்டு போகிறாங்க. இது கூட வேணாம், க்ரீன் டீ கூட குடிச்சுக்கோங்க, இல்லை இதுலேருந்து தண்ணியை மட்டும் குடிங்க, என்ன வேணால் பண்ணுங்கன்னு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் சட்டமெல்லாம் படிக்கிறீங்க, தங்களுக்கு தெரியாத சட்டங்கள் ஒன்றும் இல்லை. சட்டம் தெளிவாக சொல்கிறது, இந்த சமூகம் எதற்கு மாற்றாக போக வேண்டிய ஒரு சமூகம், எந்த விதமான சாதி பாகுபாடு இல்லாத ஒரு சமூகமாக போகணுங்கிறதுக்காக தான் சட்டமே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த படங்களெல்லாம்? உங்கள் சட்ட ஆளுமையில் எப்படி உங்கள் வீட்டில் பேசுகிறீங்க? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயமே எப்படின்னா, ஐ கிளாஸ் பீப்புள்னா ஐ கிளாஸ் மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும், அவங்க கூட மட்டும் தான் பழகணும். ஏன்னா நம்ம ஐ கிளாஸ், லோ கிளாஸ் அப்படின்றது நம்ம அந்த இதுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயர்ந்த ஜாதிகளோட மைண்ட்ஸில் வந்து ரொம்ப ஆழமா வந்து போயிருக்கு. உயர்வு பார்க்கும் மக்கள்கிட்ட உயர்வாவே இருக்குது, நாங்கெல்லாம் தான் உயர்வு, சோத்துக்கு வழியிலனா கூட நாங்க உயர்வு தான். ஆமாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே வந்து இந்த ஜாதியை பற்றியோ இல்லை எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனுமே இதை பற்றி எங்கள்கிட்ட சொன்னது கிடையாது. அதே மாதிரி நாங்கள் பழகின விதம், ஒருத்தவங்கள்ட்ட பழகும் போதோ எங்களுக்கு மைண்டில் வந்து அப்படி ஸ்ட்ரைக் ஆனது கிடையாது, இவங்கள்ட்ட பேசக்கூடாது அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வந்து ஒரு பசங்களை வளர்ப்பு முறையை எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த நாட்டில் வந்து ஜாதிகள் அதிகமாக இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்கள் ஃபேமிலி ஆல்ரெடி ஓப்பனாக இருக்கிறாங்க. ஆமாம், திருமணம் மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்ன பேசியிருக்காங்க? கண்டிப்பாக அந்த திருமணம் மாதிரி விஷயம்லாம் ஜாதியை தாண்டி வந்து கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதுலேருந்தே சொன்னதுனால இப்போ எந்த ஒரு விஷயம் பார்க்கும் போதும் கேரக்டர் என்ன சொல்றாங்க, நம்ம ஆளுங்க மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டரா என்ன சொல்ல வராங்க? அப்படி கிடையாது, அப்படிலாம் சில வீட்டில் சொல்லுவாங்க,
கேரக்டர் இருக்கட்டுங்க, ஆனா நம்ம ஆளுங்க மாதிரி அது உங்களுக்கு தெரியும்ல, எல்லா கேரக்டரும் நம்ம ஆளுங்களுக்கு செட் ஆகாது. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, தம்பி கேரக்டர் எப்படி இருக்கும், நல்ல தம்பி தான், இல்ல வெஜிடேரியன் தானே சாப்பிடுவாரு, அந்த கேரக்டருக்குள்ள அதுல ஒண்ணு இருக்குது இல்லையா? இல்ல தம்பி கேரக்டர் எப்படி, நல்ல கேரக்டர் தான், ஏதாவது சிகரெட்டு இதெல்லாம் அதெல்லாம் இல்லை, நான்வெஜ் சாப்பிடுவாரா, சாப்பிடுவாரு, பீஃப்லாம் சாப்பிடுவாரா, புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் ஒரு கமா இருக்கு நம்ம ஊர்ல, அந்த கமா தான் கமான் கமான் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு சாதிய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. எப்படி உங்க வீட்டுல எப்படி? இல்ல அப்படிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அப்படிலாம் கிடையாது. மனிதனின் செயல்பாடு தான். கண்டிப்பா. ஓகே, வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். உங்க வீட்டுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இல்லை எங்க ஊர்ல வந்து நாங்க வந்து கன்னியாகுமரியில இருந்து, ஸோ அங்க வந்து ஜாதி வந்து இன்னமும் இருக்குதான். இப்போ நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல கூட ஜாதி வந்து இருக்கு. இப்போ எங்க அப்பா வந்து மீனவர். சாதி இருக்குன்னா சாதிய செயல்பாடுகளும் இருக்கு, கண்டிப்பா நம்பி இருக்கு. செய்யற செயல்பாடுகள் இருக்கு. ஏன்னா நாங்க வந்து மீனவர்கள் தான். இப்போ நாங்க வந்து கல்யாணம் பண்ணி இப்போ எங்க ஊர்ல வந்து இந்த 5 ஊர் வந்து ஒரு கேஸ்ட்ல இருக்கும். ஸோ மேரேஜ்னு பேசுறப்போ அந்த 5 ஊர்ல உள்ள கேஸ்ட்ல தான் பேசுவாங்க. இப்போ நான் சென்னையில ஒர்க் பண்றதுனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற ஜாதியில இருந்து நான் கூட்டிட்டு போனா கூட என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன கேட்பாங்க, எந்த ஆளுங்க, எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தா கூட அதை இன்னை வரைக்கும் அது தப்பா பேசுற சமூகம் இருக்கு. உன் பொண்ணை என்ன அங்க படிக்க வச்சிருக்க, நம்ம ஜாதி பெண் படிக்க வைக்க வேண்டியது பழகுறது பழக்கம் கூட ஜாதி பயப்படுறாங்க. அது எங்கேயாவது வந்து திருமணத்துக்கு போய் நின்றுடும். ஆனா எங்க வீட்டுல வந்து நான் எங்க வீட்டுல ஒரே பொண்ணு தான். இப்போ நான் வந்து என்னை இது வரைக்குமே இந்த ஜாதியில் பழகு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பழகணும், இந்த பசங்க கூட தான் அந்த மாதிரி எதுவுமே என்னை வந்து சொல்லிக்கிட்டு கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவை சொல்கிறேன். ஆனால் என் ஃபேமிலி சைடு வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ மேரேஜ்னு அலைன்ஸ் வரப்போ கூட நம்ம பொண்ணெல்லாம் அங்கே படிக்க வைக்காத, எவனையாவது கூட்டிகிட்டு வந்துடுவா, இல்லை யாரையாவது லவ் பண்ணிட்டு வந்துடுவா, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் நம்மளுக்குமே அந்த ஒரு தாக்கம் ஆயிடுச்சு. இப்போது ஒருவேளை நம்ம ஃபேமிலி யாருமே நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாக்கம், ஒரு சோஷியல் ஃபியரை கிரியேட் பண்றோம், இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்றாங்க. கண்டிப்பா அது பெண்களுக்கு வந்து ரொம்ப நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, உங்க வாழ்க்கை நீங்க தான் வாழ போறீங்க, உங்க வாழ்நாள்ல நீங்க என்ன பண்றீங்க? ஆனா இனியும் அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இன்செக்யூரிட்டியே பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றோம்? என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் பண்ணணும். அப்படி இப்போ நம்ம கேர்ள்ஸ் வந்து என்ன நினைச்சாலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா போதும் அப்படின்னா. இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களை மாதிரி தான் பல நேரத்துல வந்து ஹீரோயினோட அப்பா அம்மாலாம் ப்ரெஷர் போடுறாங்க. அதை தாண்டி தானே ஹீரோயின் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போய் கல்யாணம் பண்றாங்கல்ல. எவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு பிளாக்மெயில் வச்சிடறாங்கல்ல. நான் வந்து இல்ல, நான் எனக்கு சினிமா வந்து அப்படிதானே காட்டுது. அந்த ஹீரோ கூட நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கீழே இருந்து கூடுவார், வைத்திலை கீழவா, கட்டின புடவேவா, நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் சினிமால இருக்குல்ல, அந்த ஹீரோயிசம்ல அதை உடைச்சிட்டு வர்றது இருக்குல்ல. இப்போ உள்ள சமூகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படி வருவாங்களான்னு கேட்டா 100க்கு ஒரு 50% வந்து கண்டிப்பா வருவாங்க தான். இப்போ நாங்கெல்லாம் வந்து வெளியே சொல்றதே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா தான் இருக்கு. இப்போ நாங்க வெளியே படிக்கிறோம். ஆனா இதனுடைய விளைவா நடக்கிற இந்த ஆணவ கொலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதெல்லாம் உங்க ஊர்ல பயம் இருக்கா? நம்ம ஆளுங்களை தாண்டி வெளியே போனா எக்ஸாம்பிள்லாம் காட்டுவாங்க, இந்த வீட்டுல பாத்தீங்களா என்ன நடந்துச்சு, அந்த வீட்டுல அந்த மாதிரிலாம் மிரட்டல்லாம் உண்டா? இல்ல மிரட்டல்லாம் கொலை அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, நான் எடுத்து சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம ஆளா இருக்கட்டும், நம்ம பசங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர மற்றபடி கொலை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஊர்ல இருந்து போகும்போது இந்த நேந்திரக்காய் சிப்ஸ்லாம் கட்டி கொடுக்கும்போது இதுல ஷேர் பண்ணும்போது நம்ம பசங்களா இருக்கட்டும், அவங்க இங்கேயே தின்னுட்டு போவாங்களே, அவங்க அங்க வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்க வந்து வாரி வழங்கும் வள்ளல். ஓகே, வெரி குட் சார். இதெல்லாம் தாண்டி எங்க ஊர் பரமக்குடி, கன்னியாகுமரி தாண்டி எங்க பரமக்குடி இல்ல சார், இந்த விஷயங்கள்ல தான் கடல் தான். அந்த ஜாதி சார்ந்த கல்யாணங்கள் இதெல்லாம் தாண்டி இளைஞர்கள், எங்க ஊர் பரமக்குடி பக்கத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொலை. என்னன்னா என் ஜாதிக்காரன் இந்த ஊர்ல மெஜாரிட்டியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுட்டாங்க. போர்டு ஜாதி தலைவர்களுடைய போர்டு, இந்த ஏரியா வந்து எங்க ஏரியா அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்துற மாதிரி அந்த ஜாதி தலைவர் வச்சு போர்டு வச்சுட்டாங்க. இன்னொரு மைனாரிட்டியா இருக்கிற ஒரு ஜாதி வந்து போர்டு வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் போர்டு வைக்க முடியல, அவங்க தலைவரோட போட்டோ வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டா கொண்டு போய் வச்சுட்டாங்க. மைனாரிட்டியா இருக்கிறவங்க வச்சதை பார்த்துட்டு அங்கே அந்த மெஜாரிட்டியாக இருக்க ஜாதிக்காரங்க வந்து 2 இளைஞர்கள் வந்து இங்கே இருக்கிறவங்கள 2 பேரும் வெட்டிட்டாங்க. போர்டாவது எடுத்து போட்டிருக்கலாம். மனிதர்களை வெட்டுற வன்மம் எங்கிருந்து வருது? இல்லை, இது வந்து சினிமா சார்ந்து
நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வன்மத்தை கேள்வி கேட்குற சினிமா வரக்கூடாதுன்றீங்களா?